வணக்கம். கதிர்குரல் செய்திகளுக்காக லலிதா ரவி. திட்டக்குடி வழியாக வெளி மாநிலத்திற்கு கடத்த முயன்ற 3 டன் மீன்கள் வெளி மாநிலத்திற்கு கடத்துவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திட்டக்குடி வழியாக வெளி மாநிலத்திற்கு லாரி மூலம் கடத்த முயன்ற 3 டன் எடையுள்ள கெண்டை, விரால், கட்லா, ஜிலேபி, லோகு, போட்லாக், கண்ணாடி கண்டை, மெருகால், வவ்வால் உள்ளிட்ட பல மீன்களை இப்பகுதி பொதுமக்களுக்கு தராமல் வெளி மாநிலங்களான கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு ஏற்றுமதி செய்வதாகவும், சுருக்கு வலையை பயன்படுத்தி வெளிமாநில மீனவர்களை வைத்து மீன் பிடித்து அதிக லாபத்திற்கு விற்பனை செய்வதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டத்தில் வெலிங்டன் ஏரி, வீராணம் ஏரி உட்பட மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அரசு பண்ணை குட்டைகள், ஏரிகள் அமைத்து மீன்கள் வளர்த்து வெளி மாநிலங்களுக்கு விற்பனைக்கு அனுப்பி வருகின்றனர். வெலிங்டன் நீர்த்தேக்கத்தின் மூலம் சிலர் கெண்டை, விரால், கட்லா, ஜிலேபி, லோகு, போட்லாக், கண்ணாடி கண்டை, மிருகால், வவ்வால் மீன் வகையிலான மீன்களை வளர்த்து வருகின்றனர். குறிப்பாக திட்டக்குடி வெலிங்டன் ஏரி பகுதியில் வளர்க்கப்படும் பல வகையான மீன்களை இரவில் பிடித்து 5 டாரஸ் லாரிகள் மூலம் கர்நாடகா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கோவா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களுக்கும் புலிவலம் கிராமத்தைச் சேர்ந்த பூமாலை மகன் அரங்கநாதன் என்பவர் விற்பனைக்கு அனுப்பி வருகிறார். இந்நிலையில் திட்டக்குடி அருகே ஐவனூர் கிராமத்தில் ஐயனார் கோவில் ஆர்ச் அருகே கிராம பகுதியில் இருந்து பல வகை மீன்கள் விற்பனைக்காக வெளி மாநிலங்களுக்கு டாரஸ் லாரி மூலம் கடத்தி செல்லப்படுவதாக பொதுமக்களுக்கும் உள்ளூர் மீன் வியாபாரிகளுக்கும் தகவல் கிடைத்தது. இதனைத் தொடர்ந்து திட்டக்குடி அடுத்த ஐவனூர் கிராமத்தில் லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் அரங்கநாதன் உள்ளூர் வியாபாரிகளுக்கு மீன் தராமல் வெளி மாநிலத்தவரை வரவழைத்து சுருக்கு வலை வைத்துக் கொண்டு பெரிய பெரிய மீன்களை பிடித்து டாரஸ் லாரியில் ஏற்றுமதி செய்தார். அப்போது அங்கு வந்த உள்ளூர் மீன் வியாபாரிகள் எங்களுக்கும் மீன் தர வேண்டும் என பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னிறுத்தி லாரியை சிறைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். உள்ளூர் மீன் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் வருவதை அறிந்த மீன் குத்தகை உரிமையாளர் அரங்கநாதன் புலிவலத்தில் மீன் ஏற்றி நிறுத்தியிருந்த 4 டாரஸ் லாரிகளை உடனே வெளி மாநிலத்திற்கு அனுப்பி வைத்து விட்டார். இதனால் உள்ளூர் மீன் வியாபாரிகளுக்கும் குத்தகை உரிமையாளர் அரங்கநாதனுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. மேலும் அதில் 3 டன் எடையுள்ள பல வகையான மீன்கள் இருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இதன் மதிப்பு பல லட்சம் ரூபாய் என அவர்கள் தெரிவித்தனர். மீன்களை வெளி மாநில மீனவர்களிடம் விற்பனைக்கு ஒப்படைத்த அரங்கநாதன் மீது மீன்வளத்துறை அலுவலர்கள், அதிகாரிகள், விருத்தாசலம் வன பகுதி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டத்தில் மீன் வளர்ப்பில் ஈடுபட்டுள்ளோர் தேர்தல் விதிகளை மீறி வெளி மாநிலத்திற்கு விற்கப்படும் மீன்களை தடுத்து நிறுத்த வேண்டும். மீண்டும் மீறி மீன்களை விற்பனை செய்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீன்வளத்துறை அதிகாரிகள் எச்சரிக்கை விடுக்க வேண்டும். நடவடிக்கை எடுப்பார்களா மீன்வளத்துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம்? பொறுத்திருந்து பார்ப்போம். திமுக முன்னாள் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சரும் தற்போதைய திமுக வேட்பாளருமான சி.வே. கணேசன் உதவி மூலம் இந்த மீன்பிடி கடத்தல் வெளி மாநிலத்திற்கு கொண்டு செல்வதாக குத்தகைதாரர் அரங்கநாதன் கூறியுள்ளது மேலும் முன்னாள் அமைச்சர் கணேசன் ஈடுபட்டிருப்பாரா என அப்பகுதி மீனவர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. மேலும் வெலிங்டன் நீர்த்தேக்கத்தில் மீன்பிடி குத்தகை காலம் வரும் 4/4/2026 அன்று முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.